சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த பதிவில் உங்களுக்கு புதிய OMR தொடர்பான 4 மிக முக்கியமான விஷயங்களை சொல்ல போகிறேன். முதல் விஷயம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2025 தேர்வில் உங்கள் கையில் OMR கொடுத்த உடனேயே நீங்கள் பார்க்க வேண்டிய தகவல்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய செக் செய்ய வேண்டிய தகவல்கள் என்ன என்பது தான் முதல் தகவல். இரண்டாவது, தகவல்களை செக் பண்ண பிறகு அந்த OMR-ஐ எப்படி ஃபில் பண்ணுவது என்பது இரண்டாவது தகவல். மூன்றாவது, நாம் என்னென்ன தவறுகளை செஞ்சால் நம்முடைய OMR இன்வேலிடாக மாற வாய்ப்புள்ளது என்ற தகவல். நான்காவது, நாம் என்னென்ன தவறுகளை செஞ்சால் நம்ம எடுத்த மதிப்பெண்ணிலிருந்தே மதிப்பெண்களை கழிப்பாங்க என்ற விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மொத்தம் 4 மிக 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 முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இதை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் OMR-ஐ கையில் வாங்காதீங்க. தவறு செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புதிய OMR-ஐ எளிமையாக்கி இருக்காங்க, இருந்தாலும் ஒரு சில புதிய விஷயங்களையும் சேர்த்துருக்குறாங்க. இப்போ முதல் விஷயமா, உங்கள் கையில் எக்ஸாம் ஹாலில் OMR கொடுத்த உடனேயே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய புகைப்படம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். உங்களுடைய புகைப்படம் இருக்கிறதான்னு பார்க்கணும். அதற்கு பிறகு உங்களுடைய பெயரை செக் பண்ணணும். கரெக்டான ஸ்பெல்லிங்கில் உங்களுடைய பெயர் இருக்கிறதான்னு பார்க்கணும். அதற்கு பிறகு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை செக் பண்ணணும். நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எழுதுறீங்களோ அந்த சப்ஜெக்ட் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கும், அதையும் பார்க்கணும். நீங்கள் எந்த சென்டரில் எழுதுறீங்களோ அந்த சென்டர் பார்த்தீங்கன்னா அவங்களே பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வெனியூவும் கொடுத்துருப்பாங்க, அந்த டேட் அண்ட் செஷனையும் கொடுத்துட்ருப்பாங்க. இந்த தகவல் அனைத்துமே சரியாக இருக்கிறதா என்று நீங்கள் முதலில் பார்க்க வேண்டும். நீங்கள் பார்ப்பது மட்டும் இல்லாமல் இதை அரை கண்காணிப்பாளர் உறுதி செய்து கையெழுத்தும் இடணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். பாருங்கள், அரை கண்காணிப்பாளர் OMR-உடைய பின்பக்கத்தில் ஒரு சான்று கொடுக்கணும். என்ன சான்றுனா, தேர்வரின் புகைப்படம், கையொப்பம், தேர்வு கூட அனுமதி சீட்டு, வினாத்தாள் தொகுப்பு எண், இடதுகை பெருவிரல் ரேகை ஆகியன என்னால் சரிபார்க்கப்பட்டது என சான்றளிக்கப்பட்டது என்று யார் கொடுக்கணும் அப்படின்னா கண்காணிப்பாளர் சான்று வழங்க வேண்டும். இதையும் அவர்கள் கண்காணித்து சைன் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இதை கண்டிப்பாக கண்காணிப்பாளர் பார்த்து உங்களுடைய தகவலை செக் பண்ணிவிட்டு சைன் பண்ணணும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, OMR-ஐ எப்படி ஃபில் பண்ணுவது என்பது தான் இரண்டாவது விஷயம். இப்போ நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்னாடி ABCDE என்பது எத்தனை நம்ம எழுதுகிறோம், எத்தனை பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணியிருக்கோன்றதை கூட்டி போடணும். பட் இந்த முறை அந்த ஆப்ஷனை எடுத்துட்டாங்க. அப்போ OMR-ஐ எப்படி நம்ம ஷேட் பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிளாக் கலர் தான் நீங்கள் எடுத்துக்கணும். பிளாக் கலர் பென், நீங்கள் பால் பாயிண்ட் பென் எடுத்துக்கிட்டு ஆப்ஷன்னா நீங்கள் ஆப்ஷனை முழுமையாக ரவுண்ட் பண்ணணும். டிக் அடிக்கிறதோ, பெருக்கல் போடுறதோ, இல்லை டாட் வைக்கிறதோ, இல்லை அவுட்டர் சைடில் பண்ணுறதோ மட்டும் பண்ணக்கூடாது. முழுமையாக அந்த ஆப்ஷனை ஷேட் பண்ணணும். அதே போல் ஒரே கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் ஷேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷன் தான் ஷேட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் தெரியாமல் 2 ஆப்ஷன் ஷேட் பண்ணிட்டீங்கன்னா அதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பாங்க என்பதை உங்களுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக பிளேடு மட்டும் வச்சிடக்கூடாது. பிளேடு வச்சு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை கீறக்கூடாது. ஏன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே முதல் இன்ஸ்ட்ரக்ஷனாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, OMR விடைத்தாளை நீங்கள் எந்த விதத்திலையும் சேதப்படுத்தக்கூடாது. மிக மிக முக்கியமாக இங்கே பட்டை குறியீடு இருக்கும். இந்த பட்டை குறியீடு பார்கோடை நீங்கள் எந்த விதத்திலையும் சேதப்படுத்தாமல் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய OMR-ஐ ஸ்கேன் பண்ணணும்னா இந்த பார்கோடு தான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த பார்கோடையும் சேதப்படுத்தாமல் பார்த்துக்கணும். முழுமையாக உங்களுடைய OMR-ஐயும் சேதப்படுத்தாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் 200 கொஸ்டினுக்கும் ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கீழே உடனே என்ன செய்யணும்னா, எக்ஸாம் முடிஞ்ச பிறகு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 200 வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களான்னு கேட்பாங்க. 200 கொஸ்டினுக்கும் நீங்கள் கருமையாக்கி இருக்கணும். அப்படி கருமையாக்கிட்டீங்கன்னா இங்கே என்ன ஷேட் பண்ணணும்னா, நீங்கள் ஆம் என்று ஷேட் செய்ய வேண்டும், இல்லைன்னு ஷேட் செய்யக்கூடாது. இப்போ யார் இல்லைன்னு ஷேட் பண்ணோன்னா, ஒரு வேளை 200 கொஸ்டினுக்கு யாராவது 198 கொஸ்டின் தான் ஷேட் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ இல்லைன்னு இங்கே ஷேட் பண்ணணும். இல்லைன்னு ஷேட் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே 2ன்னு போடணும். ஏன்னா 2 கொஸ்டின் நீங்கள் ஷேட் பண்ணலை. இப்போ 200 கொஸ்டினும் ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆம் என்ற இடத்துல ஷேட் பண்ணிவிட்டு இங்கே வெறும் கோடு போட்டால் போதும், நம்பரை போடாதீங்க. நம்பர் என்ன பண்ணுங்க, போடாதீங்க. ஒரு சின்ன கோடு போட்டால் நீங்கள் போதுமானது.
அப்போ 200 கொஸ்டினுக்கு ஷேட் பண்ணுறீங்க. ஷேட் பண்ணிவிட்டு கீழே ஆம் என்று ஷேட் பண்ணுறீங்க. ஷேட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கோடு போட்டால் போதும். நில் அப்படின்னு போடுறது எதுவுமே எழுதாதீங்க. 000ன்னு போடுறது அதெல்லாம் வேணாம். ஆம்னு நீங்கள் ஷேட் பண்ணிட்டாலே 200மே ஷேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ கீழே ஒரு கோடு நீங்கள் போட்டால் போதுமானது. இதுதான் நீங்கள் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டை ஃபில் பண்ணக்கூடிய முறை. மூன்றாவதாக நீங்கள் என்னென்ன தவறான வேலைகளை செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் இன்வேலிட் ஆக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். நீங்கள் கருப்பு நிற பேனாவை மட்டும்தான் பயன்படுத்தணும். அதுவும் பால் பாயிண்ட் பெண்ணை மட்டும்தான் பயன்படுத்தணும். ஒருவேளை நீங்கள் ப்ளூ பயன்படுத்தினா கூட உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் இன்வேலிட் ஆக்கப்படும், செல்லாததாக்கப்படும். இரண்டாவது, உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் என்னென்ன தகவல் கேட்டிருக்கிறாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் ஷேட் பண்ணணும். உங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு குறியீடை இடுறதோ ஏதாவது தவறான குறியீடை நீங்கள் விட்டு சென்றீங்கன்னா அதற்காகவும் உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் இன்வேலிட் ஆக்கப்படும். சிம்பிள்ஸ் ரிமார்க்ஸ் எதுவும் நீங்கள் விட்டு செல்லக்கூடாது உங்களுடைய ஓஎம்ஆரில். மூன்றாவது விஷயம் என்னென்னா, ஓஎம்ஆர் விடைத்தாளுடைய பக்கம் 1 அதற்குடைய இடத்தில் தேர்வர் கையொப்பம் இடவில்லை எனில் எந்த இடத்துல பக்கம் 1 பாருங்கள். பக்கம் 1ல் தேர்வரின் உறுதிமொழி மற்றும் டிக்ளரேஷன் ஆஃப் த கேண்டிடேட்னு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய சைனை கண்டிப்பாக இட வேண்டும். இந்த இடத்துல உங்களுடைய சைனை நீங்கள் இடலைன்னா உங்களுடைய ஓஎம்ஆர் இன்வேலிடாக கருதப்படும். எனவே என்ன செய்யணும், பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை பயன்படுத்தணும். எந்தவித குறியீடையும் நீங்கள் விட்டு செல்லக்கூடாது. பக்கம் 1 தேர்வரின் கையொப்பத்தை கண்டிப்பாக இட வேண்டும். அதற்கு பிறகு தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண்ணை ஓஎம்ஆர் விடைத்தாளில் சரியாக கருமையாக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் கருமையாக்கலைன்னா அதற்காகவும் உங்களுடைய ஓஎம்ஆர் இன்வேலிட் செய்யப்படும். உங்களுக்கு வினாத்தாள் கொடுப்பாங்க. அந்த வினாத்தாளுடைய வலது பக்க மூலையில் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை எடுத்து இங்கே எழுதணும். அந்த நம்பரை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே எழுதணும். எழுதிட்டு 2ன்னு இருக்கா 2 ஷேட் பண்ணுங்கள். 4ன்னு இருக்கா 4 கரெக்டாக ஷேட் பண்ணுங்கள். 3ன்னு இருக்கா 3 ஷேட் பண்ணுங்கள். 1ன்னு இருக்கா 1 ஷேட் பண்ணணும். இதை நீங்கள் சரியாக பண்ணலைனாலும் உங்களுடைய ஓஎம்ஆர் இன்வேலிட் செய்யப்படும். அப்போ 4 விஷயங்களுக்கு உங்களுடைய ஓஎம்ஆர் இன்வேலிட் ஆகும். என்னென்ன விஷயம்னா, கருமை நிற பேனா பயன்படுத்தலைனா, ரிமார்க்ஸோ சிம்பிளோ நீங்கள் ஓஎம்ஆரில் விட்டு சென்றிருந்தீங்கன்னா, உங்களுடைய கையெழுத்து இல்லைனா, உங்களுடைய வினாத்தாள் குறியீட்டு என்ன நிரப்பாவம்லையோ அல்லது வினாத்தாள் குறியீட்டின தவறாகவோ கருமையிடப்பட்டுன்னா உங்களுடைய ஓஎம்ஆர் செல்லாததாக்கப்படும், இன்வேலிட் ஆக்கப்படும். இந்த 4 விஷயத்தை செஞ்சிடாதீங்க. இது நம்ம பார்க்க வேண்டிய 3வது விஷயம். 4வது விஷயம் என்னன்னா, நீங்கள் 200 கொஸ்டினுக்குமே சரியாக விடையளிச்சிருந்தாலும் ஓஎம்ஆரில் ஒரு சில தவறு செஞ்சால் நீங்கள் எடுத்த மார்க்கில் இருந்தே மதிப்பெண்ணை கம்மி பண்ணுவாங்க. எந்தெந்த காரணத்திற்காக என்று நம்ம பார்த்தா, விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த வட்டத்தையும் கருமையாக்காமல் இருந்தால், வட்டம் காலியாக விடப்பட்டால் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 0.5 ரெடியூஸ் பண்ணுவாங்க என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் 140வது கொஸ்டினை ஷேட் பண்ணுறீங்க, அடுத்து டைரெக்டாக 142 ஷேட் பண்ணுறீங்க, 143 ஷேட் பண்ணுறீங்க, 144 ஷேட் பண்ணுறீங்க. 144 நீங்கள் ஷேட் பண்ணலன்னா உங்களுக்கு 0.5 மதிப்பெண் குறைக்கப்படும். ஒருவேளை நீங்கள் 252 மதிப்பெண் எடுக்கிறீங்க, ஒரு கொஸ்டின் ஷேட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா 251.5 மதிப்பெண் தான் உங்களுக்கு வழங்கப்படும். இது முதல் விஷயம். அதற்கு அடுத்தது கீழே உங்களுக்கு தேர்வரினுடைய இடது கை பெருவிரல் ரேகையை கண்டிப்பாக நீங்கள் பதிவிடணும். கண்டிப்பாக என்ன பண்ணணும், பதிவிடணும். இதை நீங்கள் செய்யாமல் விட்டாலும் உங்களுக்கு 0.5 மதிப்பெண் குறைக்கப்படும். இப்போ 2 விஷயத்திற்காக 0.5 மதிப்பெண் குறைக்கப்படும். முதல் விஷயம், விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் நீங்கள் காலியாக விடக்கூடாது, கண்டிப்பாக ஷேட் பண்ணணும். இரண்டாவது, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனை கண்டிப்பாக பதிய வைக்கணும். அப்படி பதிய வைக்கலனாலும் உங்களுக்கு மதிப்பெண் குறைக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன பண்ணணும்னா, டு பி டார்க்கண்ட் பை த இன்விஜிலேட்டர்னு இருக்கும். இதை சரியாக இன்விஜிலேட்டர் பண்ணுறாங்களான்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா புதிய இன்விஜிலேட்டர் பல பேர் வருவாங்க, வயசானவங்களும் வரலாம், அவங்களுக்கு பொறுப்பு இருக்கும், அவங்களும் செய்வாங்க. இருந்தாலும் தேர்வு நம்ம தான் எழுதுகிறோம். அதனால் ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இன்விஜிலேட்டர் செய்ய வேண்டியது என்னன்னா, கேண்டிடேட் சிக்னேச்சர் அவைலபிள் இன் த ஸ்பேஸ் ப்ரொவைடட். உங்களுடைய சிக்னேச்சர்
போடப்பட்டிருக்கிறதா என்று இன்விஜிலேட்டர் பார்த்து அங்கே எஸ்ன்னு கொடுக்கணும். அதற்கு அடுத்தது கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப்ரெஷன் அவைலபிள் இந்த ஸ்பேஸ் ப்ரொவைடட், உங்களுடைய இடதுகை பெருவிரல் ரேகை பதியப்பட்டிருக்கிறதா என்பதையும் செக் பண்ணிவிட்டு இங்கே எஸ்ன்னு ஷேட் பண்ணணும். இதை இன்விஜிலேட்டர் பண்ணணும், நீங்கள் செய்ய தேவை இல்லை. இப்போ தேர்வரின் உறுதிமொழியை கரெக்டாக நீங்கள் போடணும். அதற்கு பிறகு உங்களுடைய இடதுகை பெருவிரல் ரேகையை போடணும். 200 கொஸ்டினையும் ஷேட் பண்ணியிருந்தா அங்கே ஆமுன்னு போடணும். 200 கொஸ்டினையும் ஷேட் பண்ணலனா இல்லைன்னு போட்டு எத்தனை கொஸ்டினை ஷேட் பண்ணலையோ அதை குறிப்பிடணும். எந்தெந்த தவறுகளை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லணும், அந்த தவறுகளை அனைத்தையும் நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். உங்களுடைய தகவல்கள் சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் போன உடனே செக் பண்ணணும். உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் சேதப்படுத்தாமல் இருக்கணும். இந்த எல்லாத்தையும் பின்பற்றி சரியான முறையில் நீங்கள் ஓஎம்ஆரை ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் நன்றாக படித்து எழுதினாலும் ஓஎம்ஆர் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சில பேர் 4 வருஷம் 5 வருஷம்லாம் படிப்பீங்க, ஆனால் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஏதோ ஒரு சிறிய தவறு நம்ம ஓஎம்ஆரில் பண்ணிட்டோம்னா அதுவே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தெளிவாக நீங்கள் இதை கவனிச்சுக்கிட்டு ஓஎம்ஆரை மிகச்சரியாக கையாளுங்க. உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த ஒரு மிக முக்கியமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சிவம்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.